நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த எபிரேயர் என்ற நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக எபிரேயரை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த எபிரேயர் என்ற நிருபம், இந்த வார்த்தையிலேயே என்ன அடங்கியிருக்குன்னா, எபிரேய மொழியை பேசுகிற யூதர்கள், அந்த யூதர்களுக்காக எழுதப்பட்ட இந்த வேத வசனங்கள் இவைகள். இந்த எபிரேய ஆசிரியர் இந்த வசனங்களை எழுதுவதனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், யூதர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யூத கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் என்னது போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம். அப்போ அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவுக்காக இவ்வளவு உபத்திரவங்களை நாங்கள் சகிக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், அல்லது எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நிறைய கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்போ இந்த நிருபத்தை எழுதுகிற ஆசிரியர் என்ன பண்றார்னா, அந்த யூதர்கள் எவைகளையெல்லாம் மேன்மையாக நினைத்தார்களோ அவைகளையெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, இந்த நீங்கள் எவைகளை மேன்மையாக நினைத்து கொண்டு வந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இயேசு மேலானவர் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்றார். அதுக்கப்புறமா அந்த மேலான இயேசுவை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று ஒரு அறிவுரை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளையெல்லாம் மேலானவைகளாய் நினைக்கிறோம், ஆனால் அந்த மேலானவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர் யார்? இயேசு. ஹல்லேலூயா. அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஞானத்தை நாம் அடைந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஞானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இதில் பார்க்கும்போது சொல்றாரு, இப்போ நான் பேக்ரவுண்டு சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆகையால் சகோதரரே, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கிறேன். சகோதரரே அப்படின்னா பைபிள் ஃபுல்லாக வெறும் சகோதரர்களுக்கு மட்டும் எழுதப்படலை, சகோதரிகளும் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி வாசிக்கணும்? ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்ற வார்த்தை யாருக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை? யூதர்களுக்கு. ஏன்னா யூதர்களுடைய தேவாலயத்தில் தான் என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பலி செலுத்துகிற இடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இப்படின்லாம் இருக்குது. அப்போ அதுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா யூதர்கள் சர்வ சாதாரணமாக என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும்னா பலி செலுத்துவதற்காக என்ன பண்ணலாம்? பிரவேசிக்கலாம். ஆசாரியர்கள் பிரவேசிக்கலாம். அதே மாதிரி வருஷத்தில் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ண முடியும்? ஆசாரியன் பிரவேசித்து அங்கே பலி செலுத்த முடியும். இப்படியெல்லாம் சில கோட்பாடுகள், விதிமுறைகள் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இங்கே இவர் சொல்றாரு, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வராரு? இயேசு வருவதற்கு முன்பு இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எல்லாராலும் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அங்கே ஒரு திரை வைக்கப்பட்டிருந்தது. அந்த திரை எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேலே உயரமாக இருக்கும். அந்த 12 அடி பக்கத்தில் நம்ம போய் நின்னா எப்படி இருக்கும்?
இப்போ இந்த சீலிங்கே 11 அடி கிட்ட வரும். இங்கே நம்ம கீழே நின்னா எப்படி இருக்கும்? இப்படி இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சு திக்னஸ் அந்த திரை, அந்த ஸ்க்ரீன். இப்போ இந்த ஸ்க்ரீனுடைய திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கையை வச்சு என்ன பண்ணிடலாம்? கிழிச்சிடலாம், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிடலாம். ஆனால் தேவ ஆலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு ஜனங்களை மறைத்த திரை பயங்கர உயரமாக, பயங்கர கனமான திரையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அந்த திரை என்னானது? கிழிந்தது. எங்கிருந்து கிழிந்தது தெரியுமா? கீழே இருந்து இல்லை, மேலே இருந்து கிழிந்தது. 2ஆக கிழிந்தது. சும்மா கொஞ்ச தூரம் கிழிஞ்சு 1 அடி வரைக்கும் கிழிஞ்சது, 2 அடி வரைக்கும் கிழிஞ்சது இல்லை. மேலே துவங்கி கீழே வரைக்கும் 2ஆக என்னதான் கிழிந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே ஜனங்கள் எல்லாரும் யாரிடத்தில் வர முடியும்? தேவனிடத்தில் வர முடியும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அல்லது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனா இந்த ஆசிரியர் சொல்றாரு, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாராம்? உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இல்லை. ஆனா இது நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக என்ன இருக்குது? உண்டாயிருக்குது, உருவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையில முன்பு இருந்த காலத்தில் நாமும் ஒரு மார்க்கத்தின் வழியாய் போய்கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? அது ஒரு பழைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கம். அதில் ஜீவன் இல்லாத ஒரு மார்க்கம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? முற்காலங்களிலே நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவானவர் மூலமாக தேவன் நமக்கு ஒரு புதிய, ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தானே? உண்மையா? எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கு அந்த புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. இது முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாம்? தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கும் யாருடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நம்ம தைரியமா என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? கழுவப்பட்டிருக்கிறேன். ஆகவே தைரியமாய் நான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாயிருக்குதா? தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தேவருடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆசாருடைய வேலை என்னன்னா, ஜனங்களுக்காக என்ன பண்ணணும்? பரிந்து பேசணும். இந்த இயேசு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிந்து பேசி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கும் போது என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த புனித வெள்ளியை நினைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? யாரை நினைச்சு?
இயேசுவை நினைச்சு. எப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க? 40 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட துக்கம்? அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் வைக்க மாட்டாங்க, கல்யாணம் வைக்க மாட்டாங்க, நிச்சயதார்த்தம் வைக்க மாட்டாங்க, அப்புறமா ஒரு நல்ல கறி சாப்பிட மாட்டாங்க, துக்கமாக இருப்பாங்க. அப்புறம் இந்த நாளில் தான் என்ன ஆகும்? துக்கம் நிவிர்த்தி அடையும். அந்த துக்கத்திற்கான எல்லா விதமான அடையாளங்களையும் வெளிப்படுத்துவாங்க. யாரை நினைச்சு? இயேசுவை நினைச்சு. இவங்களுக்கு இயேசு மேல அவ்வளவு அக்கறை. உங்களுக்கு இயேசு மேல அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க வாழ்க்கை இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கணும்? மாறி இருக்கணும். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்து மரிப்பதற்கு காரணமே யார்தான்? நாம் தான். அவரை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை. ஆகவே தான் அவர் இந்த பூமிக்கு என்ன பண்றாரு? வந்து அந்த காரியங்களை நமக்காக போதித்து சிலுவையில் என்ன பண்ணுகிறார்? மரிக்கிறார். அப்போ அவர் மரணத்துக்கு யார் காரணமாக இருந்திருக்கிறோம்? நாம் காரணமாக இருந்திருக்கிறோம். அப்படி நாம் நினைத்திருப்போமானால் இந்த நாளில் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கண்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணி இருக்கணும்? ஏற்பட்டு இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மளை வாழ்க்கை குறித்து நினைச்சு துக்கப்படாம இன்னும் இயேசுவை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? துக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னாரு? அந்த நகர வீதியில் நடந்து வரும்போது பெண்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எனக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. நீங்க இன்னும் இயேசுவை நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன வருது? குட் ஃப்ரைடே வருது. சிலர் ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி 40 நாள்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க? ஆரம்பிச்சிருவாங்க. என்ன புதன்? சாம்பல் புதன் அப்படி ஆரம்பிக்கும். அப்போத்துலேருந்து என்ன ஆரம்பிச்சிடும்? துக்கம் ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நினைத்து துக்கப்படாதே. நீ யாரை நினைத்து துக்கப்படு? உன்னை நினைத்து, உன்னுடைய சந்ததி நினைத்து நீ துக்கப்படு. அப்படின்னா என்ன சொல்லி நினைச்சு துக்கப்படணும்? நான் இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறேனே, நான் இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு வரலையே, நான் இன்னும் நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில விடாம இருக்கிறேனே, அதை நினைச்சு என்ன பண்ணணும்? துக்கப்படணும். ஆனா நம்ம டெக்னிக் என்னது? யாரை நினைச்சு துக்கப்படுவேன்? அது இயேசுவை நினைச்சு துக்கப்பட வேண்டியது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை நினைத்தும் உங்கள் சந்ததிகளை நினைத்தும் என்ன பண்ணுங்கள்? துக்கப்படுங்கள் அப்படின்றார். சரி, இப்போ நமக்காக இயேசு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார், ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார், நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டார். நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிந்து பேசி இருக்கிறார். எவ்வளோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க, 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்திலே பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதிய வழியை ஓபன் பண்ணிட்டாரு, தைரியத்தை கொடுத்துட்டாரு. நமக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம் அவரிடத்தில் என்ன பண்ண வேண்டுமாம்? சேர வேண்டும். சேர்க்கிறோமா இல்லை அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோமா? அவர்கிட்ட என்ன பண்ணுமா? சேர கடவோம். எப்படி சேர வேண்டும்? முதலாவது துர்மனசாட்சி நீங்க வேண்டும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே நல் மனசாட்சியோடு என்ன பண்றதில்ல? வாழுகிறதில்லை. இப்போ வேதத்தில் பல இடங்களிலே நல் மனசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த
சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க. ஆண்டவரை எப்படி விசுவாசிச்சீங்க, அந்த விசுவாசம் எப்படி உங்களுக்குள்ள வந்தது என்பது ஒரு பெரிய தேவ ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்ள முடியும் சொல்லுங்க? சுத்த மனசாட்சியில தான் என்ன பண்ண முடியும்? காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சுத்த மனசாட்சி. ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க புதிய மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஜீவனுள்ள மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, தைரியத்தோட வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிந்து பேசியிருக்கிறாரு. நீங்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக வாழணும்னா சுத்த மனசாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவராய் வாழ வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய மனசாட்சி எப்படி இருக்குது? மழுங்கி போய்விட்டது. நிறைய கிறிஸ்தவர்கள் மனசாட்சியை அடகு வைத்து விட்டார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் மனசாட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சொல்லுங்க, 1 கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இந்த எபிரேயர் நிருபர் எழுதுறாரு, துர்மனசாட்சி என்ன பண்ண வேண்டுமாம்? நீங்க வேண்டும். நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம். அதுதான் என்ன இருதயம்னா? உண்மையுள்ள இருதயம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன பண்ணும்? சுட்டி காண்பிக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை உள் வாங்குறீங்களா? அந்த வார்த்தையின்படி நடக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன பண்ணும்? சுட்டி காட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறீர்களா? தசமபாகங்களை செலுத்துகிறீர்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் உண்மையா இருக்கிறீங்களா இல்லையான்றதை உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன பண்ணும்? சுட்டி காட்டும். நீங்க கர்த்தருக்காக வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருக்கிறீங்களா? படிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உண்மையாய் நடந்து கொள்கிறீர்களா? ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய நேரங்களில் நம்ம தப்பாக நடக்கிறதுக்கு மக்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அந்த கவர்ந்து இழுப்பாங்க. அதாவது நம்ம செய்கிற வேலை, நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறோம், எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க, இந்த காரியத்தை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தார். அப்போது அந்த இடத்துல அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுக்க மாட்டாங்க, விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம்? கொடுப்பாங்க. பெரிய விலையுறந்த சென்ட் பாட்டில், விலையுறந்த வாட்சு, விலையுறந்த பர்ஸு, விலையுறந்த ஷூ. எதுக்குன்னா இவர் மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்கணும்? அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும், அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கணும். இவர் எந்த கிஃப்டை கொண்டு வந்தாலும் என்ன சொல்லிடுவார்? தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் என்ன வாங்குறதில்ல, கிஃப்ட் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவங்க எவ்வளோ கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டார்? கை நீட்டி வாங்கவே மாட்டார். இப்போ அவர் எப்படி நடந்துக்கிறாரு? தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு? நடந்து கொள்கிறார். சுத்த மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு அவர் என்ன பண்ணுகிறார்? நடந்து கொள்கிறார். அதாவது நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும். எப்போ செய்யணும்? எல்லாமே நியாயமாக நீதியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்?
நன்மையான விஷயங்களை நம்ம செய்யணும். அநியாயமாய் அநீதியான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதிலே அவர்கள் ஒரு நன்மையை நம்மிடத்தில் எதிர்பார்த்தால் நாம் அதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்போ சுத்துர் மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்க வேண்டும். இருக்குதா? நீங்க ஆண்டவரை எதற்காக விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கர்த்தர் என்பதனால் அவரை விசுவாசிக்கிறீங்களா, அல்லது அவரை நம்பினா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்ன்றதுனால அவரை நம்புறீங்களா? அவர் கர்த்தர் என்பதனால் அவரை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் சரியான விசுவாசம். எனக்கு இது நடக்கும், எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இந்த உயர்வு வரும், எனக்கு இது இப்படி ஆகும், இதை எதிர்பார்க்கிறேன், அதை எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்பது இயேசுவே ஆண்டவர் என்ற நம்பிக்கையில இருப்பது தான் என்னது? விசுவாசம். இங்க சொல்றாரு விசுவாசத்தின் பூரண நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல 1% கூட என்ன வரக்கூடாது? குறை, சந்தேகம் வரக்கூடாது. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கடவுள், இயேசுதான் மெய்யான தெய்வம், வேற யாரும் என்னல்ல தெய்வம் அல்ல என்ற அந்த விஷயத்துல ஒரு துளி கூட உங்களுக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நல் மனசாட்சியோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு, இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு யார்கிட்ட சேரணுமா? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண கடவோம்? சேர கடவோம். இப்படி நாம் ஆண்டவர்கிட்ட சேர்ந்த உடனே நாம் செய்ய வேண்டிய 3 விஷயங்களை குறித்து இங்க சொல்றார். 3 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன விஷயங்கள்? 23வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? இப்ப வாசிச்சதுல பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உறுதியா இருக்கணும்னு சொல்லுங்க. உறுதியா இருக்கிறதுனா என்னங்க? உறுதியா இருக்கிறதுனா என்னது? இப்ப இந்த டிவியை அதில் மாட்டி வச்சிருக்கிறோம், அது எப்படி இருக்குது? உறுதியா இருக்கு, கீழே விழலை. இந்த ஸ்பீக்கரை 6 வருஷமா இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது? மேலே உள்ள ஒரு கம்பியில் மாட்டி இது பண்ணி வச்சிருக்கிறோம், அது தொங்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது? உறுதியாக இருக்குது, அது அங்கேருந்து கீழே விழலை. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். என்ன விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையை என்ன பண்ணுமா? அறிக்கையிடணும். நம்பிக்கை என்ன பண்ணுமா? அறிக்கையிடுறீங்களா? இன்னைக்கு அறிக்கையிடுறதுனா என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு பங்களாவை கொடுக்க போகிறார், நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் எனக்கு BMW காரை கொடுக்க போகிறார், நான் அறிக்கையிடுகிறேன். இந்த அறிக்கை இல்ல. எந்த அறிக்கை? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் என்ன பண்ணுமா இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன? முதல் கேள்வி, நம்முடைய நம்பிக்கை என்ன? நீங்க உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்கல்ல, உங்க நம்பிக்கை என்ன? வேதம் எதை நம்பிக்கையாக சொல்லுகிறது? வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். வேத வசனம் எதை நம்பிக்கையாக சொல்லுகிறது? தீத்து 1:1லிருந்து 4. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும்
இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய் உரையாத தேவன் ஆதி கால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். இங்க நம்பிக்கைன்னு எதை பத்தி சொல்றார்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னொரு சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்ன சொல்லி இருக்குது பாருங்க. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே வாக்கு தத்தம், ரெண்டு வாக்கு தத்தம். அதுல ஒண்ணு என்னது? நித்திய ஜீவன். இன்னொன்னு பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனையும் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? சுதந்திரித்து விட்டோம். அது ஒரு காலத்தில் அது என்ன பண்ணும்? நிறைவு பெறும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் எதை நம்பிக்கையா கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? அறிக்கையிட வேண்டும். அதை அறிக்கையிடுவதிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார்? பங்களா கொடுக்க போறாரா? நித்திய ஜீவன் கொடுக்க போறாரா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார்? BMW கார் கொடுக்க போறாரா? நித்திய ஜீவன் கொடுக்க போறாரா? நித்திய ஜீவன். இதை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிக்கையிடுவதில் கொஞ்சம் கூட என்ன வரக்கூடாது? சந்தேகமோ தளர்வோ வரக்கூடாது. அது எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் அறிக்கையிட்டுக்கணும். மற்றவங்க கிட்டையும் போய் என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும்? இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறபடினாலே தேவன் எனக்கு எதை கொடுக்க போகிறார்? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா அறிக்கையிடுறாங்க? எல்லார்கிட்டையும் போய் கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு காரை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பெரிய டிவியை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார். ஆனா எதுதான் ரொம்ப முக்கியம்? எது? நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிக்கையிடுவதில் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதுல சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இங்க தீத்துவுல என்ன வாஸ்தவம்? பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி வேத வசனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. பொய் உரையாத தேவன் அவர் என்னவா இருக்கிறாரா? உண்மையை உள்ளாரா இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்தபடியே நமக்கு என்ன கொடுப்பாரு? நித்திய ஜீவனை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 24வது வசனத்தை வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தரை என்ன பண்ணுமா? குத்தி விடணுமா. ஸ்பார் ஒன் another அப்படின்னு போட்டுருக்குது இங்கிலீஷ்ல. ஆனா நம்ம யாரை எப்படி குத்தி விடுவோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள, நான் சொல்றதை கேளு, போய் கேளு. உங்க மாமியாரை போய் என்ன பண்ணு? கேளு. உங்க மருமகளை போய் என்ன பண்ணு? கேளு. பாஸ்டர் கிட்ட போய் இதை கேளு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி ஏற்றி விடுவோம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பக்கத்தில் இருக்கவங்களை எப்படி ஏற்றி விடணும் தெரியுமா? எப்படி ஏற்றி விடணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் என்ன பண்ணுமா? எல்லாரையும் ஏவி விடணுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் ஒரு கூட்டம் எப்படி ஏற்றி எல்லாரும் ஏவி விடுது? போய் அவனை போய் அடி,
அவனை போய் குத்து, அவன் மேலே போய் கேஸை கொடு, அவனை போய் கெட்ட வார்த்தையில் என்ன பண்ணு, திட்டு, நல்லா நறுக்கு 4 கேள்வி என்ன பண்ணு, கேட்டுட்டு வா இப்படின்னு நம்மளை என்ன பண்ணுது, வேவி விடுது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள ஏவி விடுங்க. என்னென்ன ஏவி விடுங்க? அன்பாயிருங்க, நற்கிரியை செய்யுங்கன்னு ஏவி விடுங்க. ஏவுங்க, அன்பாயிருங்க, நற்கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸோ புருஷன் மனைவியை எப்படி ஏவி விடணும்? அன்பாயிருமா, நற்கிரியை செய். மகள் பொண்டாட்டி புருஷனை எப்படி ஏவி விடணும்? அன்பாயிரு, நற்கிரியை செய். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம அறிக்கையிடுவதில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அன்பாக இருப்பதற்கும் நற்கிரியை செய்வதற்கும் ஒருவர் என்ன பண்ணணும்? ஏவணும். ஹல்லேலூயா. 3வது, டைம் ஆயிடுச்சு, அதனால சுருக்கமாக முடிச்சிடுறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சிலர் என்ன பண்றாங்களாம்? சபை கூடி வருதலை என்ன பண்ணிடுறாங்க? விட்டு விடுறாங்க. நல்லா கவனிங்க. இதை சொல்றது எப்ப சொல்றாரு? 1ஆம் நூற்றாண்டில் சொல்றாரு. 1ஆம் நூற்றாண்டில் சபை கூடி வருதலை ஏன் சிலர் விட்டு விட்டார்கள்? உபத்திரவம். கூடி வர்ற இடத்துல என்ன நடக்குது? திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கூடி வரும்போது அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்றாங்க? குத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த இடத்தை என்ன பண்றாங்க? கொளுத்தி விட்டுறாங்க. அங்க வந்தவங்களெல்லாம் சிறைச்சாலையில் கொண்டு போய் என்ன பண்றாங்க? போட்டுடுறாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க? கூடி வருவதை தவிர்க்கிறார்கள். இப்ப நமக்கு உபத்திரம் நடக்குதா? இந்த மாதிரி தருணங்களை என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உபத்திரம் வந்தா நம்ம இந்த மாதிரி வந்து கூடி சேர முடியுமா? நமக்கு தெரியாது. கொரோனா வந்த போதே நம்மளால என்ன பண்ண முடியல? கூடி வர முடியல. நம்ம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான நல்ல சமாதானமான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நிறைய பேர் அந்த காலத்தில் என்ன பண்றாங்க? கூடி வருதலை விட்டார்கள். ஏன்? உபத்திரவம், கஷ்டம், வேதனை, நெருக்கம். அவங்களால முடியல, கூடி வர முடியல, வரணும்னு நினைச்சாலும் முடியல. அப்போ சிலர் விட்டு விட்டார்கள். நமக்கு ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் பைபிள் ஸ்டடி நடக்குது, சனிக்கிழமை காலையில் 10லேருந்து 11 மணி 1 மணி நேரம் ஜெபம் நடக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். அப்புறம் பாருங்க, சிலர் விட்டுப்படுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? புத்தி என்ன சொல்லணும்? புத்தி. சர்ச்சுக்கு வாங்க, சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? புத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க, சண்டேயில் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடுவோம். நாளானது என்ன இருக்குதான்? சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ண வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். நாளானது என்ன இருக்குதான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நாள் வரும், அந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்ன பண்ணாது? கிடைக்காது, கிடைக்காம போயிடும். அதனால நாள் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கூடி வர்றதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம வேத வசனத்தை என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொள்கிறோம். 2வது, நம்ம கூட இத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம் நமக்கு என்ன ஆகுது? உண்டாகுது. அது ஒரு விசுவாசத்துக்கு என்ன கொடுக்குது? அனல் மூட்டி விடுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மாதிரி கூடுகையை விட 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 உங்கள் விசுவாச அனல் என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும். நாளுக்கு நாள் விசுவாச அனல் என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பெரிய உபத்திரம் வந்ததுன்னா நம்மளால் அதில் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாமல் போயிடும். அதனால என்ன சொல்கிறாரு? சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாதான்? விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போது
இயேசு நமக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு. புதிய மார்க்கத்தை உருவாக்கிட்டாரு, ஜீவனுள்ள மார்க்கத்தை உருவாக்கிட்டாரு, நமக்கு தைரியத்தை கொடுத்துட்டாரு. நமக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. நாம் செய்ய வேண்டியது துர் மனசாட்சி நீங்க உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? இருந்து அவரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? சேர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அதில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏவ வேண்டும். எதற்காக? அன்பாக இருக்க வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஏவ வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி? சபை கூடி வருதலை என்ன பண்ணாதுங்க? விட்டுடாதீங்க, வாங்க வாங்கன்னு என்ன பண்ண வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா.